தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இப்போ நீங்கள் ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜெயக்குமார் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். நான் அம்மாவுக்காக கோயில் கட்டினேன், ஓபிஎஸ் என்ன பண்ணார், ஓபிஎஸ் ஜெயலலிதா அவருடைய குட் புக்லே இல்லைங்கிற மாதிரியான தொடர்ந்து விமர்சனங்கள் வருது. இந்த விமர்சனங்கள் நமக்கு எதை காட்டுதுன்னா, இந்த ஒன்றிணைவு அப்படிங்கிறத நோக்கி எடப்பாடி அணியினர் போக மாட்டாங்கிறத கிளியர் பிக்சராக காட்டுதே சார். சரியான கேள்வியா அது. உதயகுமார் ஒரு தென்மண்டலத்தில் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு தன்னுடைய சுய சமூகத்தை சார்ந்த உட்புலத்து சமூகத்தை சார்ந்த ஒரு வலிமையான ஆளுமை, புரட்சி தலைவர் அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்று 3 முறை முதல்வர் அணியில் இருந்தவர், தொடர்ந்து மக்கள் ஆதரவை களத்தில் பெற்று வருகிற அண்ணன் ஓபிஎஸ்ஐ எடப்பாடிக்காக அவரை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த சமூகத்திலிருந்து தென் மாவட்டத்திலிருந்து மதுரையிலிருந்து ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர், பேரவை செயலாளர், இப்பொழுது சட்டமன்ற குழு துணைத் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் குறித்து ஒரு தாழ்வான மதிப்பீட்டை தயங்கி சில ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறத பார்த்தோம். ஆனா கிரவுண்ட்ல மக்கள் மனநிலை அப்படி இல்லை. ஏன்னா அவர் உதயகுமாருக்கு தெரியும் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய பங்கு. அவர் அதிமுகவில் இருந்த உச்ச அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்துல அவர் எப்படி தலைமைக்கு அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தார், நெருக்கடியான காலத்தில் எல்லாம் பொறுப்பை பெற்றுக்கொண்டு முதல்வர் வாரியணையை நெருக்கடி தீர்ந்த பிறகு மீண்டும் சிதறாமல் புரட்சி தலைவர் அம்மாவிடமே எப்படி ஒப்படைத்தார், எப்படி மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக, நிர்வாக வீராளனாக, தலைமைக்கு நம்பிக்கைக்குரியவராக, கட்சிக்கு நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்தார் ஓபிஎஸ் என்பதை முன்னாள் அமைச்சர் உதயகுமாருக்கு தெரியும். ஆனாலும் அவர் எடப்பாடியை மகிழ்விப்பதற்காக தயங்கி சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். இன்னும் கூடுதலாக நீங்க சொன்ன மாதிரி தலைநகர் சென்னையில் மேனாள் அமைச்சர், மேனாள் சபாநாயகர் ஆர்வி அண்ணன் ஜெயக்குமாரும் இன்னும் கூடுதலா கொசுலாம் சொல்றாரு. ஓபிஎஸ் ஒரு கொசுலாம் சொல்றாரு ஜெயக்குமார். அதான் நான் அதை சொல்றதுக்கு தயங்கினா அதுல கரெக்டா சொல்லிக்காரு. அது மாதிரி ஏன்னா அவருடைய உயரத்திற்கு அந்த கட்சியினுடைய உயர்ந்த மக்கள் அந்த கட்சியை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அதனுடைய சீஃப் அபிஷியல் ஸ்போக் பர்சன் நம்ம ஜெயக்குமார் நம்ம பார்க்கிறோம். அவர் இப்படி ஓபிஎஸ்ஐ கொசு என்று என்கிற அளவுக்குலாம் ஒரு தாழ்வா மதிப்பீடு செய்வது அவரோட அந்த கட்சிக்கு அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அழகல்ல அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு தாழ்வா பார்த்தோம். ஆகவே நீங்க சொன்ன மாதிரி இப்ப இவர்களுக்குள்ள ஒற்றுமை அல்லது இணைப்பு நெருங்கி வருவதை போல ஒரு தோற்றத்தை ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நாம ஒரு பொதுவெளியில பார்த்தோம். ஆனா இது மறுபடியும் இப்ப நீங்க ஆர்பி உதயகுமார், அப்புறம் ஜெயக்குமார் என்ன, அப்புறம் அதை தொடர்ந்து முனுசாமி என்ன, இது மாதிரி அப்புறம் செல்லூர் ராஜன் செல்லப்பாங்க இப்ப நாளெல்லாம் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அதுல சில கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த எடப்பாடியை மகிழ்விப்பதற்கு அவர்கள் எல்லாம் எடப்பாடியை ஆதரித்து ஓபிஎஸ்ஐ அல்லது இதற்க முகாமில் இருப்பவர்களை கடுமையாக விமர்சிக்கிறத பார்க்கணும். ஆகவே இந்த போக்கு ஒற்றுமைக்கு வலிமை சேர்ப்பதற்கு மாறாக அது இடைவெளியை இன்னும் விரிசலை கூடுதலாக்குகிறது என்பதனால் அதிமுகவின் எதிர்காலம் இன்னும் நாம கண்ணு கட்டிய தூரத்திற்கு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு மாறாக நம்பிக்கையின்மையை அவநம்பிக்கையை தோற்றுவிப்பதாக தான் இருக்கிறது. ஆகவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வருகிற பொழுது அதிமுக வலிமை பெற வேண்டும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிற நேரத்தில் இப்படி நம்பிக்கைக்கு மாறான கருத்துக்கள், இவர்களுக்குள் கருத்து யுத்தத்தை, விமர்சனத்தை கடுமையாக பொதுவெளியில் பரப்புவது கட்சி நலன்களுக்கு அல்லது அதனுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு, அதை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்கு இது தடையாக இருக்கு. இவர்கள் எதிர்காலத்தில் இது மாதிரியான விமர்சனங்களை தவிர்த்துவிட்டு ஒரு நம்பிக்கைக்கான கருத்து வேறுபாடுகளை மறந்து ஜனநாயக பண்புகளோடு மன்னிப்போம் என்கின்ற பாங்கோடு புரட்சி தலைவரை போல, புரட்சி தலைவர் அம்மா அவர்களை போல தன்னையே கடுமையாக விமர்சித்தவர்களை எல்லாம் அழைத்து அமைச்சர் பொறுப்பு தந்தார். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற பேரவைத் தலைவர் சபாநாயகர் பொறுப்பையே தந்தார். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லாம் சொல்லுவதை போல இரட்டை புறான்னு வெண்ணிராடை நிர்மலாவுக்கு, அதாவது தேர்தல் தலைமை முகவராக இருந்தார் அண்ணன் ஓபிஎஸ் என்று சொன்ன பொழுது கூட புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தனக்கு அடுத்த நிலையில் அண்ணன் ஓபிஎஸ்ஐ தான் வைத்து அழகு பார்த்தார். அவரும் நம்பிக்கையோடு விசுவாசமாக இருந்தார். ஆகவே அரசியலில் சில நேர்வுகளில் இடம் பெயர்வது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இடத்தை
இவர்கள் வந்த பிறகு அதற்கு விசுவாசமாக இருப்பது, நிர்வாகத்தை சிறப்பாக நடத்துவது கட்சிக்கும் நல்லது, ஆட்சிக்கும் நல்லது, மக்களுக்கு நல்லது என்பதனால் கருத்து வேறுபாடுகளை மறந்து இவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று 1.5 கோடி 2 கோடி தொண்டர்களுடைய விருப்பத்தை இவர்கள் உணர்வுபூர்வமாக தொண்டர்களுடைய கருத்தை உள்வாங்கி கொண்டு கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைய வேண்டும். ஆகவே இவர்கள் இது போன்ற விமர்சனங்களை பொதுவெளியில் ஒவ்வொரு நாடும் கூர்மையாக தாழ்வாக பரப்புரை செய்வதை தவிர்த்தால் நல்லது என்று தனியரசு. இல்லை, இப்போ ஏற்கனவே அவருடைய சம்பந்தி அவருடைய தொடர்பு இருக்கிற வீடுகளில் ரைடுகள்லாம் தொடங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இது ஒருவேளை எடப்பாடியை பணிய வைக்கலன்னா பாஜக இந்த அஸ்திரத்தை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? எடப்பாடி இல்லாத அதிமுக இல்ல, எடப்பாடி எப்ப பணியை மறுத்தார், இப்பொழுது பணிவதற்காக ரைடு நடத்த வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. எடப்பாடி அவ்வளவெல்லாம் அவர்கள் நடவடிக்கை எடுத்துத்தான் பணிய வேண்டும் என்கின்ற நிலைக்கு அல்லது அறியாமையில் எடப்பாடி இல்லை. எடப்பாடிக்கு தெரியும் நம்ம எதிர்த்தால் கடுமையான நடவடிக்கைக்கு நாம் இலக்காக்கப்படுவோம், நம்ம பலகீனப்படுத்தப்பட்டு விடுவோம். ஏனென்றால் இவரும் பாஜகவும் இணைந்துதான், எடப்பாடியும் இணைந்துதான் சின்னம்மாவை பலகீனப்படுத்தினார்கள், டிடிவியை பலகீனப்படுத்தினார்கள், ஊட்டிசனை பலகீனப்படுத்தினார்கள். ஆகவே அந்த பலகீனம் நமக்கும் அந்த பாதிப்பு வரும் என்பதெல்லாம் எடப்பாடிக்கு தெரிந்துதான் பாஜகவினுடைய கருத்தை அவர் நிராகரிக்காமல் இன்னும் வெயிட்டில் வச்சிருக்காரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த எடப்பாடி அல்லாத அதிமுக என்கின்ற முடிவுக்கு பாஜக முழுமையாக வந்து சேரவில்லை. ஆகவே அப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டால் இன்னும் நடவடிக்கை கடுமையா இருக்கும். அதுல எடப்பாடி தப்பிக்க முடியாது, அல்லது எடப்பாடி எதிர்த்து போரிட மாட்டார். பாஜகவின் தலைமையின் விருப்பத்தை ஏற்று தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை திட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்வார் எடப்பாடி அப்படின்னு நான் அப்படித்தான் நினைக்கிறேன். கண்டிப்பா எதிர்த்து போரிட்டு புரட்சி தலைவர் அம்மாவை போல மோடியா ரேடியா என்று கேட்கவோ, அல்லது பாஜகவினுடைய கொள்கைகளை திட்டங்களை எதிர்த்து களத்தில் நின்று போராடவோ, ஆளுநர் மாளிகைக்கு எதிராக ஆளுநருக்கு எதிராக போராடுவதோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை போல இந்தியா கூட்டணியை போல எடப்பாடியோ எடப்பாடியுடைய கட்சியோ எடப்பாடியுடைய கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற இதர கட்சிகளோ ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக இந்த அணியினரால் செயல்பட முடியாது. கிட்டத்தட்ட இவர்கள் எல்லாம் தேசிய என்டிஏ மாதிரி தான். இவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றுபட்ட நிலையில் இருந்து ஒன்றிய பாஜக அரசை ஆதரிப்பது, அந்த கட்சியை ஆதரிப்பது, இன்னும் சொல்ல போனால் அவருடைய கொள்கையையே ஆதரிக்கிற நிலையில தான் இந்த கட்சியில இருக்காங்க. இல்லை, கண்டிப்பா இந்த பார்வையிலிருந்து இன்னொரு புள்ளியை நோக்கி நகர்த்துறாரு. விஜய்க்கு வந்து ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்பு தராங்க. முதல்ல யார் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இவர் நம்மளுடைய முனுசாமி ரியாக்ட் பண்ணுறாரு. விஜய் எடப்பாடி இந்த காம்பினேஷனில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை பிஜேபி கிரியேட் பண்ண நினைக்குதோ? விஜயும் பாஜகவோட ஓகே, பாஜகவோட விருப்பம் இல்லாமல், ஒன்றிய அரசின் விருப்பம் இல்லாமல், அல்லது அதனுடைய சலுகைகள் அதனுடைய கருணை பார்வை இல்லாமல் விஜய் ஒரு கட்சியை துவக்கி இருக்க மாட்டார். துவக்கப்பட்ட கட்சியை திமுகவுக்கு எதிராக அந்த எதிர்ப்பு கணைகளை வீசி இருக்க மாட்டார். அது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நோக்கித்தான் என்னுடைய இலக்கை என்று அவர் தன்னுடைய மாநாட்டில் அறிவித்தது, அல்லது அந்த கட்சியை துவக்கியது நோக்கமே திமுகவை வீழ்த்துவது என்று சொல்கிறார். அப்ப தமிழக வெற்றி கழகமும் விஜயும் திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவால் ஏவப்பட்டிருக்கிற ஒரு கருவி என்பதை யாரும் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவர் பாஜகவை விமர்சிக்க மாட்டார், எடப்பாடி பாஜகவை விமர்சிக்க மாட்டார், வகுப்புவாரி திருத்த சட்டத்தை எதிர்க்க மாட்டார், கல்வி நிதியை பிளாக்மெயில் செய்து தடுத்து வைத்திருக்கிறதை பற்றி கண்டித்து தமிழக வெற்றி கழகம் அறிக்கை தராது, மும்மொழி திட்டத்திற்கு எதிர்த்து இருமொழி கொள்கையை ஆதரித்து விஜயால் களத்தில் இறங்கி போராட மாட்டார். இது மாதிரியான எந்த தமிழ்நாட்டு மக்களின் உரிமை சார்ந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் எந்த கருத்தையும் இதுவரை பதிவு செய்யாத தமிழக வெற்றி கழகம் விஜய் பாஜக அவருக்கு ஒய்பிரிவு கொடுத்து பாதுகாக்கிறது என்றால், அவர் திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னொரு திரைப்பட நடிகர், நாடறிந்த நடிகர் விஜய் அவருடைய ரசிகர் இப்பொழுது தொண்டர்களாக மாற்றப்பட்டு கட்சியாக மாற்றப்பட்டு பாஜகவால் இப்ப தமிழ்நாட்டிற்கு அரசியல் களத்துக்கு புதிதாக வருகை இருந்திருக்கிறது, அல்லது புதிதாக பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்பதனால தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி பாஜக கூட தேர்தல் உறவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா நான் தனியார் அவதானிச்சு கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுறேன். ஆகவே தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி பாஜக அண்ணாமலை கிட்டத்தட்ட சீமான் ஒரே வாய்ஸ் ஒரே கருத்து
அனைவருக்கும் ஒற்றை நோக்கம் இந்தியா கூட்டணியை வீழ்த்துவது, திமுகவை வீழ்த்துவது, திராவிட கோட்பாட்டை வீழ்த்துவது, அந்த கருத்துக்களை சிதைப்பது, இந்துத்துவ கருத்துக்களை வலிமை. ஆனா இவங்க எல்லாராலையும் ஒரே புள்ளியில இணைஞ்சு நிக்க முடியலையா? அதுதான் பெரிய சவாலா இருக்கும். இப்போ இவங்க திமுக அணி இருக்கிற பேக்குடா, எதிரில் இருக்கிற அணி இல்லாதது தான் திமுகவோட வெற்றியா இன்னைக்கும் இருக்கா? அதுதான் இப்ப நீங்க வந்து இப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று இவர்கள் அனைவருக்கும் ஒற்றை கருத்து இருக்கு. ஆனால் இவர்கள் அணியாக ஒன்றுபட்டு களத்துல விளையாற்றவில்லை. அதுல என்ன சிக்கல்னா, நீங்க வந்து ஒரே அணியாக இருந்தால் எதிர்ப்பு வாக்குகள் ஒருமுனையாக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அல்லது அந்த அணிக்கு விடுகிற வாக்குகளை சிதறடிக்க முடியாது என்று பாஜகவுக்கு தெரியும். ஆகவே அவர் விஜயை, தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்தி அவர்கள் பாஜகவை எதிரியை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுகிற வாக்குகளை, ஒரு இளைஞர் வாக்குகளை, மாணவருடைய வாக்குகளை, இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை வாக்குகளை கணிசமாக அதிலிருந்து பாதிப்பை ஏற்படுத்த முடியுமானால் விஜயை அந்த வாய்ஸ், விஜய் அந்த கருத்துல பேச சொல்றாங்க. யாரு? பாஜக. அதாவது பாஜக ஒன்றிய அரசின் பாசிசம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் நீதி செய்வது, திமுக அரசு திராவிட மாடல் அரசு செய்வது என்ன பாயாசமானு கேட்டா, பாஜகவின் பாசிசத்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் நடவடிக்கைகளையும் பொருத்தி ஒன்று என்று விஜய் தமிழக வெற்றி கழகம் சுட்டிக்காட்டி அதை சமப்படுத்திவிட்டு பாஜகவை ஒரு நட்பு சக்தியாக வைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர் சக்தியாக வைத்துவிட்டு திமுகவை வீழ்த்துவது, அந்த ஆட்சியை அகற்றுவதுதான் என்னுடைய ஒற்றை நோக்கம் என்று விஜய் சொல்லுகிறார். விஜய்க்கு ஆதரவாக ஏற்கனவே அந்த கருத்தை பொதுவெளியில் விடுதலை சிறுத்தைகளிலிருந்தே சொன்ன ஆதரவர்ஜனா இப்பொழுது விஜயனுடைய வலதுகரமாக இருக்கிறார். ஏற்கனவே பாஜகவிலிருந்து அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக போய் இப்பொழுது விஜயனுடைய இடதுகரமாக இருக்கிற சுனில்குமாரா, அவரு நிர்மல்குமாரும் இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் மக்களோடு, மக்கள் களத்தில் மக்களுக்காக போராடாத ஒரு டிஜிட்டல் வியாபாரிகள் தான். வியாபாரிகள் தான் ஆதவர்ஜனாவும் நிர்மல்குமார். அப்ப நிர்மல்குமார் இப்ப இவங்க 2 பேர் போய் இன்னொரு முதலாளி, வடநாட்டு முதலாளிய, அதாவது ஒரு ஸ்டாட்டிக்ஸ் அனலிஸ்ட் சொல்றா, அல்லது ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் பீகார்கார் பிரசாந்த் கிஷோரை போய் குறித்து கூட விஜய் பேசுகிறார். அப்ப இவங்க எல்லாமே ஒரு வணிக ரீதியாக இந்த அரசியல் கட்சியை கட்டி அமைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அப்பாவி ஏழை மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த வியூகத்தை இவர்கள் அமைத்து அதற்கான வேலைகளை செய்து வருகிறார்கள். ஆகவே விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒய் பிரிவு பிளஸ் பாதுகாப்பு கொடுத்திருப்பது என்பதும், பாஜக திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னொரு புது கருவியை கொண்டு வந்து களத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அதை அப்ப நீங்க முழுசா என்னுடைய விமர்சனம் எப்படின்னா, பாஜகவிடம் போக மாட்டால் விஜய் அதிமுக உறவு வரும் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அதற்கான பேச்சும் நடந்தது. அதைவே நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், விஜயனுடைய சிறிது காலம் ஆலோசகராக இருந்த மூத்த அரசியலாளர் ஆர்.வி. ரத்னன் ஐயநாதன் கூட அதை சொன்னாங்க. அது விஜய் அல்லது அவருடைய முக்கிய நிர்வாகிகள் கூட அதிமுக தமிழக வெற்றி கழகத்துக்கான தேர்தல் உறவுக்கான பேச்சு அது துவக்கப்பட்டு அதற்கான சூழல்கள் வடிவமைக்கப்பட்டு வருகிற நிலையில நீங்கள் மாற்று கருத்தை வைத்து விட்டீர்களே என்று ஆதங்கப்பட்டதாக சொன்னாங்க. ஆகவே அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கும்படியாக சொன்னதும் பாஜக தான். ஆகவே அது பாஜகவும் இணைந்து 3 பேரும் தேர்தலை சந்தித்தாலும் அது ஒரு அணிதான். பாஜக வெளியில் விட்டு கொண்டு இவர்களை எல்லாம் இணைத்து களத்தில் திமுகவுக்கு எதிராக நிறுத்தினாலும் அதுவும் பாஜக விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த கூட்டணி தான். ஆகவே இந்த விஜய்க்கோ எடப்பாடிக்கோ அல்லது இவர்களுக்கெல்லாம் ஒரு கருத்து, கொள்கை, சித்தாந்தம், லட்சியம் என்று எதுவும் இல்லை. அவர்கள் வெறும் நிர்வாகவியலாளர்கள். ஒரு கட்சி திரைப்படத்துறை சார்ந்து வெகுஜன மக்களின் நம்பிக்கையை ஒரு கவர்ச்சிகரமாக பரப்புரை வழியாக அரசியல் வியாபாரிகளால், கார்ப்பரேட் நிறுவனங்களால் வடிவமைக்கப்பட்ட புதிய ஒரு தோற்றத்தை திரைப்படத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு ஹீரோவை ஒரு 100 பேர் நடிக்கிற மாதிரி ஒரு மனிதனை காட்டலாம். வில்லன் தோத்து போவார், ஹீரோ வெற்றி பெறுவார். அது உண்மையா இருந்தது. கதையில் அப்படி வரும், நடிப்பாங்க அப்படி. அது மாதிரிதான் இப்ப இந்த எடப்பாடி அல்லது விஜய் இப்படி எல்லாம் இல்ல. இப்ப இவங்களுடைய செயல்பாடுகளை நடிக்கிறது தான் இந்த களத்துக்கு அவங்களை அனுப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை ரொம்ப கவனமா இவர்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டு
அல்லது பாஜக எந்த வடிவில் வந்தாலும் கவனமாக இருந்து எதிர்த்து நின்று இவர்களை எல்லாம் பலகீனப்படுத்த வேண்டும் என்று தனி அரசு தமிழ்நாடு கூட்டணியினர் பேரவை நம்ம தொடர்ந்து பரப்புரை இணைந்து பரப்புரை நடத்துறோம். ஆகவே அந்த ஒய் பிரிவு பாஜக விஜய்க்கு தந்திருப்பது என்பதும் பாஜகவினுடைய ஒரு அரசியல் கருவிதான் தமிழக வெற்றி கழகம் அல்லது அதனுடைய விஜயும் அதனை சார்ந்து அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அரசியல் வந்திருக்கிறார் என்பதால் இன்னும் கூடுதலாக நாம் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் நிராகரிக்க வேண்டும் அல்லது சந்தேகித்து வெளியேற்ற வேண்டும் என்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள். இல்லை, இப்போ கண்டிப்பாக நிறைவாக சார், இப்போ கொங்கு இளைஞர் பேரவையுடைய 2026 எந்த திசையை நோக்கி பயணிக்கும்? அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. கிட்டத்தட்ட திமுக கூட்டணியை நோக்கி நகர்கிறாரா தனியரசு? அல்லையா, இப்போ நம்ம வந்து இப்போ இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா ஒன்றிய அரசை எதிர்த்து களத்தில் கருத்து ரீதியாக தத்துவ ரீதியாக ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி, தனிமனித உரிமை அல்லது பாராளுமன்ற சட்டமன்ற கூட்டாட்சி முறை அமைவு, தேசிய இனங்களுக்கான உரிமை, மதம் சாராத அரசு அதாவது மதசார்பற்ற அரசியல் சாசன அரசை பாதுகாப்பது, சாதி மதங்களால் மக்களை பிடிக்க கூடாது என்கின்ற கருத்தைகளை உருவாக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கொள்கையை சார்ந்த அணி. இது வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அது இந்திய கூட்டணியாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது வலிமை பெற்றிருக்கிறது என்பதனால் தனியரசினுடைய இந்த ஜனநாயக கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியினரின் கருத்துக்களோடு பொருந்துவதால் இப்படி ஒரு தோற்றம் இருக்கிறது. அதில் தேனிலையா நீங்க ஒரு மூத்த நெறியாளர், ஊடகவியலாளர், சமூக பார்வையாளர், தமிழகத்தின் வழியா இந்த கேள்வி சரியான கேள்விதான். ஆகவே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை 2021 திராவிட முன்னேற்ற கழக அணியோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் நான் புரட்சித் தலைவி அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்று அதிமுகவின் வளர்ச்சிக்கு என்னுடைய தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையை 10 ஆண்டு காலம் நான் 2001 11 வரை எப்படி உயிரை தந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக போராடி பல உரிமைகள் களத்துல பல வழக்குகளை சந்தித்து நெருக்கடிகளை சந்தித்து மக்களின் அன்பை பெற்று ஆதரவை பெற்று 2011 வரை தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 1,00,000 மேற்பட்ட வாக்குகளை தனித்தே பெற்ற தனி அரசு 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வெற்றி கூட்டணியில் புரட்சித் தலைவர் அம்மாவின் கரம் பற்றியதால் அம்மாவினுடைய அதிமுக நலன்களுக்காக அவருடைய அரசுக்காக தனி அரசு 10 ஆண்டு காலம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைக்கும் 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கும் அந்த அரசுக்கும் துணையாக பெருமளவு முழு சக்தியையும் என்னுடைய இயக்கமும் நானும் அதற்கு பயன்படுத்தினோம். ஆகவே அது அந்த கட்சி வலிமையாக இருந்தது, அந்த அரசு வலிமையாக இருந்தது. 2021 எடப்பாடி திட்டமிட்டு சின்னமாவை டிடிவியை எப்படி வெளியேற்றினாரோ அல்லது பலகீனப்படுத்தினாரோ அதுபோல தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையையும் தனி அரசையும் பலகீனப்படுத்துவதற்கு எடப்பாடி திட்டமிட்டு கடைசி நேரத்தில் எங்களுக்கான அந்த உறவை அல்லது அந்த ஒற்றுப்பட வேண்டும் என்கின்ற முழக்கத்தை ஏற்காமல் நிராகரித்து உறவுல நாங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாத நெருக்கடி வந்தது. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அந்த தேர்தலிலும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையை தனி அரசை அழைத்தார். விரும்பிய தொகுதியை தருவதற்கும் விருப்பப்பட்டார். ஆனாலும் தனி அரசு அதிமுகவின் மீதும் புரட்சித் தலைவர் அம்மாவின் மீது இருந்த பற்றால் நான் தயங்கினேன். அதை உணர்ந்து கொண்டு அவர் என்னிடமிருந்து விலகி சென்று தனியாக அமைப்பை கட்டிய ஈஸ்வரன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை அவருடைய கூட்டணிக்கு அழைத்துக் கொண்டார். நான் நீங்க என்னை வருத்தப்படக்கூடாது என்று என்னிடம் சொல்லிவிட்டு தான் அவரை அழைத்துக் கொண்டார். இப்பொழுது அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த அணியில் இருந்திருக்கிறார். எனக்கு ஒன்றும் அது என்ன எனக்கு எந்த அதுல ஒன்றும் பிழை இல்லை, அது ஒன்றும் எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா அந்த தளபதியை திமுக அரசை நான் அப்பொழுதும் விமர்சித்ததில்லை. இப்பொழுதும் திமுகவினுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் திமுகவுடைய அரசு அந்த கூட்டணியுடைய அரசியல் பயணம் என்பது நாட்டு நலனுக்கானது, தமிழ்நாட்டு மக்களுக்கானது, தமிழ் தேசிய கருத்துக்கும் திராவிட கருத்தியலுக்கும் வலிமை சேர்க்கிற உறவூட்டுகிறவையில் தான் திராவிட முன்னேற்ற. அப்ப இப்படி எடுத்துக்கலாம், 2026 தனி அரசை திமுக கூட்டணியில் எதிர்பார்க்கலாம், அப்படி வச்சுக்கலாம்ல? இல்ல அதுதான் நீங்க அதுக்கான சூழல், அதுக்கு அந்த திராவிட முன்னேற்ற அரசை நான் அங்கீகரிக்கிறேன், ஆதரிக்கிறேன். அந்த கட்சியினுடைய அல்லது தலைவர் முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் மக்களின் கருத்தை பிரதிபலிக்கிறார், தத்துவ நிலையில் உறுதியாக இருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசினுடைய மிரட்டலுக்கோ அல்லது இல்லாமையான எந்த விதையான எதிர் நடவடிக்கைகளுக்கும் இவர்கள் இரையாகி சரணடையாமல் திராவிட கருத்துக்கும் தமிழ் தேசிய கருத்துக்கும் தமிழ் இனம் மொழி பகுத்தறிவு மதசார்பற்ற தன்மையை பாதுகாப்பதும் உறுதியாக இருப்பதனால் நான் திமுகவினுடைய இந்த நிலைப்பாட்டை வெளியிலிருந்து ஆதரிக்கிறேன். இதுவரை வெளியிலிருந்து ஆதரித்த தனி அரசு இனிமேல் கூட்டணியில் இருந்து ஆதரிப்பார்.
அணியில் இடையில. ஆனால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தனி அரசு, தமிழ்நாடு இளைஞர் பேரவை மக்கள் விரும்புகிற ஒரு வலிமையான கூட்டணியில் கட்டாயமாக இணைவேன். அந்த விரைவில் நல்ல செய்தி தமிழகத்தின் வழியாக எங்க தேனியில் வழியாக கட்டாயமான அதை உறுதிப்படுத்துவேன். அதற்கான சூழல், அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்பதையும் நம்ம தமிழகத்தின் வழியாக தேனியின் வழியாக நாட்டு மக்களுக்கு பார்வையாளர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தனியரசு ஒரு ஜனநாயக சக்தியோடு கரம் பற்றி தமிழ் தேசிய திராவிட கருத்திகளை வலிமைப்படுத்துவதற்கு மதசார்பற்ற சர்வாதிகார சக்திகளை, பாசிச சக்திகளை புறந்தள்ளிவிட்டு ஜனநாயகத்திற்கு வலிமைப்படுத்துவதற்கு தனியரசு தடித்து போராடுற, அதை இந்த கருத்தோடு ஒத்த கருத்தோடு களத்தில் இருக்கிற அணிகள் இருக்கிற கட்சிகளோடும் இணைந்து பணியாற்றுகிறேன். ஆகவே 2026 திராவிட முன்னேற்ற கழக அணி என்னுடைய கருத்தோடு ஒத்து போவதனால் அது வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் என்று தேனியில் விரும்புகிறார், அவதானிக்கிறார். தனியரசையும் அதே தான் விரும்புவார்னு நினைக்கிறேன். அரசாக நேச சக்தியாகத்தான் பார்க்கணும். ஆகவே அது நான் தேச நலன்ல இந்தியா என்கின்ற நாட்டின் 140 கோடி மக்களின் பன்னெடும் காலமாக இருந்த ஜனநாயக தன்மைகளுக்கு, கூட்டாட்சி தத்துவத்திற்கு, இதனுடைய அரசியல் பண்புகளுக்கு பேராபத்தை பாஜகவுடைய இந்துத்துவ அரசுகள் அது பேராபத்தை உருவாக்குகிற சூழல் தான் நாட்டை பாதுகாப்பதற்கு, தமிழ்நாட்டை, இந்தியாவை பாதுகாப்பதற்கு தனியரசு எந்த சூழ்நிலையிலும் மக்கள் பக்கம் நின்று அதை ஆதரிக்கிற அரசியல் கட்சியில் ஏற்படுத்தி இருக்கிற கூட்டணியில் கட்டாயமாக தனியரசு கண்டிப்பா கட்டாயமா மக்கள் மன்றத்தில் பேசுகிற தனியரசு 5 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு சட்டமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு, மக்களுக்காக குரல் கொடுக்கிற வாய்ப்பை மக்கள் தருவார்கள். கண்டிப்பா உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் நிலத்திற்கும் தேனியாருக்கும் வணக்கம். நன்றி.